சரி, தொடங்குவோம். பசிய உடலோடும் பவள வாயினை கொண்டிருந்தவனும் தன்னை காப்பதற்காக வில்லேந்தி வந்து வெற்றி வீரனாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய ராமனை சீதை கண்ணார காணுகிறாள். அந்த காணுதலை கம்பன் எவ்வளவு அழகாக நயம்பட விளக்கிறான்னு பாருங்க. மான மீது அறம்பயர் சூழ வந்துள்ளாள், போன பேர் உயிரினை கண்ட பொய் உடல் தானது கவர்வுறும் தன்மைத்து ஆம் எனல் ஆணனம் காட்டுற அவனி எய்தினாள். இதற்கு இணையான ஒரு உவமையை சொல்ல முடியாது. இதுவரைக்கும் அசோகவனத்துல சீதை என்கின்ற உடல் தான் இருந்தது. அவளுக்கு உரியதாகிய உயிர் ராமனா. ஆகவே அந்த உடல் தனக்கு உரிய உயிராகிய ராமனை பார்த்தது. எப்படி? மான மீது அறம்பயர் சூழ வந்துள்ளாள். மானன விமானம். விமான அசோகவனத்திலிருந்து இலங்கையின் புறப்பகுதியில இலங்கையின் கோட்டை வாயிலுக்கு வெளியே ராமன் 14 ஆண்டுகள் நகருக்குள்ள வரமாட்டான். அது எந்த நகராக இருந்தாலும் சரி, கிஷ்கிந்தேலியே அதை நாம பார்த்தோம். அதனாலதான் சுக்ரீவன் வருதற்கு காலதாமதம் செய்த பொழுது கூட யார அனுப்பினான்? லக்ஷ்மணனை அனுப்பினான், தான் போகல. ஏன்னா 14 ஆண்டு காலம் தான் எந்த ஒரு நகரத்தினுள்ளும் நுழையாமல் காட்டிலேயே வசிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறான். அதனால இந்த இலங்கையினது மதிலுக்கு புறம்பாக ராமன் நிற்கிறான். ஆகவே அசோகவனத்திலிருந்து ஏன் விமானத்துல வந்தான்னு கேட்டா, இலங்கையை போய் பார்த்தால் தெரியும். இலங்கையில கொலம்போவிலிருந்து, அதாவது இலங்கையினுடைய தலைநகரிலிருந்து மலை அகம்னு ஒரு பகுதி இருக்கு. அங்குதான் அதீதமான தேயிலை தோட்டங்கள், தோட்ட தொழிலாளர்கள். அந்த பகுதியில தான் அசோகவனம் இருக்கிறது. அந்த பகுதி முழுமையுமாக காவலுக்கு உட்படுத்தப்பட்ட பகுதி. 2 காரணம். ஒன்று, அங்கு சில அரிய வகையான தாவரங்கள் இருப்பதாக தாவரவியலாளர்கள் கருதி அந்த இடத்தை முற்றிலுமாக வேலியிட்டு தடுத்திருக்கிறார்கள். உள்ளே செல்லுவதற்கு தனித்த அனுமதி வாங்கணும். 2, அங்கு பல உயிர்கொல்லி தாவரங்கள் இருப்பதாகவும் அவர்கள் அஞ்சுகிறார்கள். அதனால அந்த பகுதி நன்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதனுக்கு வெளியே பார்த்தீர்கள் என்றால் ஒரு இடத்துல அனுமன் இங்கு வந்துதான் தன் காலடி தடத்தை வைத்து, ஏன்னா அனுமன் சிறு குரங்கு போல போய் தான் சீதையை பார்த்தான். அதன் பிறகு நீ எவ்வாறு என்னை காப்பாற்றுவாய்ன்னு கேட்ட பொழுது அந்த சீதையின் முன்னே தன்னுடைய பெரியதோர் உருவை எடுத்து காட்டினான். அப்படி அந்த பெரிய உரு எடுத்த அனுமனது காலடி தடம் அங்க இருக்கிறது. நீங்க போய் பார்க்கலாம். இப்பவும் மலையகம் போனால் அந்த பகுதிக்கு போனீங்கன்னா அனுமனது காலடி தடம் இருக்கக்கூடியத ஒரு கோவிலாகவே வடிவமைத்து அந்த பூமியினுடைய இயல்பான மேல் பரப்பிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும். ஒரு 20 படி கீழே இறங்கினா அதை வேலியிட்டு பாதுகாத்து இருக்கிறார்கள். ஒரு பெரிய காலடி, பெரிய காலடினா ஒரு 10 அடி நீளத்துக்கு கால். அந்த 5 விரலோடு அந்த காலினுடைய வடிவத்தோடைய அது உருவாக்கினதா தெரியல. அது இயற்கையாக அவ்வாறு உருவாகி தேய்ந்து தேய்ந்து மாறி இருக்கலாம். இன்னமும் அவர்கள் நம்புகிறார்கள் இது அனுமனினுடைய காலடி தடம். இது மலையகம்ன்ற பகுதியில் இருக்கு. அது இங்க கொலம்போல இருந்து நீங்க மலையகத்துக்கு போனோம்னாக்க சில மணி நேரம் பயணிக்கணும் கார்ல. ஏன்னா நம்ம இலங்கைன்றது சின்ன நாடுன்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கு பயணப்படுதல் என்பது கடினம். ஏனென்றால் போதுமான தடங்கள் அங்கு இல்லை. இப்ப நீங்க கொலம்போல இருந்து ஜாஃப்னா போனோம்னா ஆன் ரோடு 8 to 9 மணி நேரம் ஆகும். அதே போல அடுத்த பகுதி மட்டக்களப்புன்னு சொல்லக்கூடிய பெரும்பாலும் தமிழர்கள் வசிக்கக்கூடிய
விபுலானந்தர் கலைக்கூடம் அங்க இருக்கு. அதான் அங்க ஒரு பல்கலைக்கழகம், அழகியல் கலைகளுக்குன்னு இருக்கிற பல்கலைக்கழகம். அங்க போனோம்னாக்க ரோகன் காட்டினை கடந்து 8.5 மணி நேரம் பயணிக்கணும். நான் ஸ்டாப்பா போனாலே 8.5 மணி நேரம். அதனால இன்றைய சூழல்லையே, இத்தனைக்கும் இன்றைக்கு சென்னையிலிருந்து ஜாஃப்னாக்கு நேரடி பிளைட் இருக்கு, முன்ன கிடையாது. அதே மாதிரி சென்னையிலிருந்து மட்டக்களப்புக்கு பிளைட் கிடையாது. கொலம்போல இறங்கி நீங்க ஆன் ரோடு இல்ல ட்ரெயின்ல போகலாம். அவங்க புகையிரதம், அது கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் எடுத்துக்கும். அதனால இன்றே இப்படின்னா அன்றைக்கு விமானம் வழியா தான் வர முடியும். ஆகவே சீதை அரம்பையர்கள் புடைசூழ தன்னை ஒப்பனை செய்து கொண்ட நிலையில அரம்பையர்கள் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒப்பனை செய்ய அந்த அலங்கரிக்கப்பட்ட கோலத்தோட விமானத்துல வந்தா, போன பேர் உயிரினை கண்ட பொய் உடல், இதுகாரும் தன் உடலில் இருக்கக்கூடிய, இதுகாரும் தன் உடலை விட்டு பிரிந்ததாகிய உயிரம், போன பேர் உயிராது, தன்னை இதுகாரும் பிரிந்திருக்கக்கூடிய பெரியதோர் உயிர், உயிரினை கண்ட பொய் உடல். சீதையினது உடல் பொய் உடல். அது இதே வால்மீகி ராமாயணத்தின் அடிப்படையில பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சீதையே அக்னியினால் தரப்பட்ட சீதை தான். உண்மையான சீதை அகத்தியனுடைய ஆசிரமத்திலேயே தங்கி விட்டதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இங்க அக்னி பிரவேசம் இறங்குகின்ற பொழுது அந்த அக்னியில தீயின் கூறாக இருந்த சீதையை ஏற்றுக்கொண்டு உண்மையான சீதையை அக்னி வெளியே கொடுத்தான் என்று வால்மீகி சொல்லும். இங்க அப்படி கிடையாது, உண்மையான சீதை தான். ஆகவே பொய் உடல் தான் அது கவரூறும் தன்மைத்து ஆம் எனில், அந்த தனது உயிரை, தனக்கு உரியதாகிய பெரியதோர் உயிரை இது நாள் வரை பிரிந்திருந்த உடலானது பார்த்த மாத்திரத்திலேயே அந்த பொய் உடலானது அந்த உயிரை விரைவாக சென்று கவருவது போல் ஆனனம் காட்டுற அவனி எய்தினால் தன் முகமானது காட்டி நிற்க பூமியில் இறங்கினார். ஆனனம்னா முகம்னு அர்த்தம். கம்பனுக்கு அப்புறம் இந்த சொல்ல பயன்படுத்தினவர் சிவபிரகாசர். சிவபிரகாசர் தனிப்பாடல்ல ஒரு அழகான பாட்டுல விளக்கம் சொல்லக்கூடிய இடத்துல முகம் என்பதை ஆனனம் அப்படின்னு எழுதி காட்டுவார். இந்த மாதிரி சில சொற்கள் எல்லாம் நாம இழந்து கொண்டு இருக்கிறோம், பல முறை சொல்லி இருக்கேன். இப்ப கம்பனுக்கு அப்புறம் இந்த சொல் ஆனனம்ன்ற சொல்லு எனக்கு தெரிந்த வரைக்கும் பிற இலக்கிய கர்த்தாக்கள் இந்த சொல்ல எடுத்துக்கல. வதனம் என்றோ முகம் என்றோ சொல்லி கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் பின்னாளில் தான் சிவபிரகாசர் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி 18 அவர் ஆனனம் கையாளுகிறார். எனக்கு இதுல எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு ஆய்வியல் நோக்கில ஒரு ஆர்வங்கள் உண்டு. ஒரு காலத்துல வழக்கில் இருந்த சொல் பெரும்பாலும் அழிந்து திடீரென்று யாரேனும் ஒருவரால் அதுக்கு சிறப்பு கொடுக்கப்படும். மாதிரி பாரதி பல சொல்ல கையாண்டு இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பண்ணை என்ற சொல் தொல்காப்பியம் சங்க இலக்கியத்துல இருக்கிற சொல். இளம் பெண்கள் ஒன்று கூடி விளையாடக்கூடிய அந்த கூட்டத்திற்கு பண்ணைன்னு பேர். தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியல் எழுதுவார், பண்ணைய தோன்றும் எண்ணான்கு பொருளும் கண்ணிய புறனே நான்கு என்பன். உரியல் எழுதுவார், கடவரல் பண்ணை 1000 விளையாட்டு என்பவர். பாரதி எழுதுறான், பண்ணை மடவார் பழகு பல பாட்டினில். தொல்காப்பியம் எங்க இருக்கு, பாரதி எங்க இருக்கார்? இப்ப பாரதிக்கு தொல்காப்பியம் ஊறி போன ஒரு நூலா இருந்தாதான் இந்த சொல்ல கையாள முடியும். எல்லாரும் பாரதிய ஒரு பெரிய வரகவின்னு நினைத்து கொண்டு இல்ல, பாரதி உழைத்து படித்தவன் பல நூல்களை. அதெல்லாம் தான் சான்று. இப்படித்தான் நான் ஒரு காலத்தில் ஒரு அலங்கார கோட்பாடுகளை ஆய்வு பண்ணுகின்ற பொழுது தமிழ்ல எத்தனை விதமான உவமை உருபுகள் இருக்குன்னு ஒரு பகுதி ஆராய்ச்சி பண்ணு. இலக்கண நூலார்கள் சொன்னது போக, உரையாசிரியர்கள் சொன்னது போக, நடைமுறை வழக்கத்துல இருக்கக்கூடிய ஓமை உருபுகள் அப்படின்றத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 116 ஓமை உருபுகள் வருகிறது. ஆனால் அத்தனை ஓமை உருபுகளையும் ஒரே ஒரு ஓமை உருபு
தான் விழுங்கி இது மட்டும் நிற்கிறது போல என்று ஒன்று. இன்றைக்கு எல்லாவற்றினுக்கும் போல என்ற சொல்லதான் ஓமை உருவா பயன்படுத்துறோம். மான் போல, கிளி போல, நெருப்பு போல சுடுது. ஒரே சொல் போலதான். ஆனால் ஒரு காலத்துல 116 ஓமை உருபுகள் இருந்திருக்கு. இந்த போல என்கின்ற வலுவான ஒன்று எல்லா ஓமை உருபுகளையும் தன்னுள் வாங்கி அழித்து விட்டது. நீங்க பல இலக்கண நூலை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஓமை உருவுக்கு ஒரு பட்டியலே கொடுப்பான். போல, புறைய, மான, கடுப்ப, நலிய, நந்த, அன்ன, இன்ன, நேர, நிறையன்னு போய்கொண்டே இருக்கும். அல்பபெட் ஆர்டர்ல போட்டிருப்பான் எல்லாத்தையும். இலக்கண நூல்லையே ஒரு 40, 45 நூறுபாக்குள்ள இத்தனை ஓம உருபு இருக்கு சொல்லிட்டு இன்னவும் இன்ன போல் பிறவும் அப்படின்னு எழுதிட்டு போயிடுவார். நான் அவருக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், பிறன்றது உன் பழக்கத்துல கண்டுபிடிச்சுக்கோணும். அதனால இந்த மாதிரி சில சொற்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். நாம தமிழ்ல பேசுவதோ பேசுவதே குறைஞ்சிருக்கு, எழுதுவது சுத்தமா நிறுத்தியாச்சு. கடிதம் எழுதுறது இல்லை, எல்லாமே நாம நம்முடைய கைபேசியின் மூலமாக சுருக்க குறியீட்டு விளக்கமா செய்தியை அனுப்பிடுறோம், குறுஞ்செய்திகள். எங்காவது வாய்ப்பு கிடைத்தால் கம்பன் முகத்திற்கு ஆனனம்னு ஒரு சொல்லியிருக்கான். அதற்கு பின்னால் சிவபிரகாசர் இதை கையாற்றார். நமக்கு எங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாம யாரேனும் ஒருவர் முகத்தை பத்தி சொல்லும் போது உன் ஆனனத்தில் ஒரு பொட்டு வைத்துக்கொள் சொல்லலாம். என்னன்னு கேட்டா ஒரு அழகான சொல், இது முகம், சொல்லி பார்க்கிறேன். நான் அது போலதான் இந்த பொன்றுதல்ன்ற சொல்லு சங்க இலக்கிய சொல், தொல்காப்பியம் சங்க இலக்கியம். அழிந்து போகுதல். நான் பாடல் எழுதும் போது பொன்றுதல்னு எழுதினோன்னு சில பேர் தொடக்கத்துல அந்த பொன்றுதல்னா சிறப்பித்தல், உயர்வடைய செய்தல்னு பொருள் எடுத்துட்டான். ஐயோ அப்படி இல்லைங்க, பொன்றுதல் என்றால் அழிதல். அவன் பொன்றின் அண்ணா இறந்து போனான்னு பொருள். அதனால நம்முடைய தாய்மொழிக்கே நாம சில நேரங்கள்ல விளக்க உரை எழுத வேண்டியிருக்கு. அதனால இது ஒரு அழகான சொல். ஆகவே தன் முகமானது காட்டி நிற்க பூமியில் அப்படியே இறங்கினான். அதாவது இந்த விமானம் கீழே இறங்கியது எது போல, உடல் வேகமாக உயிரை சென்று அணைவது போல. அப்படியே அந்த முகத்துல அந்த மலர்ச்சி, ராமனை தொலைவிலிருந்து பார்த்து கொண்டே வருகிறார். இதுக்கு பேரு தமிழ் இலக்கியத்துல சேய்மை அண்மை காட்சிகள்னு எழுது. சேய்மைன்னா தொலை தூரத்துல இருக்கிறது, அண்மைன்னா பக்கத்துல இருக்கிறது. அப்ப நாம ஒரு காட்சிய பார்க்கின்ற பொழுது கவிஞன் என்ன பண்ணுவான், அதை ஒரு விஷுவல் எஃபெக்டோட கவிதையா எழுதும். அது கம்பன் கிட்ட கைவந்த கலை. தொலைவில் பார்க்கும்போது என்ன தெரிகிறது, அந்த உருவம் பக்கத்துல வர 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 தெளிவாக எது தெரிகிறது. அப்படியே படிப்படியே சொல்லிக்கொண்டே வரும். அதுக்கு ஒரு நல்ல இடம் ஒண்ணு உண்டு. அந்த இடத்தெல்லாம் கடந்து வந்துட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுவோம். நல்ல ஒரு சுவாரஸ்யமான இடம் இது. அதனால ராமன் பட்டம் கட்டி கொண்டு தன்னிடம் ஆசி பெறுதற்கு வருவான்னு கோசல காத்து கொண்டு இருக்கிறார், தன்னுடைய அரண்மனை வாயிலேயே. தொலைவில் ராமன் வர்றது தெரிகிறது, ஆரவாரம் எல்லாம் கேட்கிறது. வெளியே வந்து அப்படி பார்க்கிறார், ராமன் வர்றது தெரிகிறது. வந்த உடனே தொலைவில் இருந்து பார்த்தோன்னு தலைக்கு மேல இருக்கிற மகுடம் ஒளி வீசனம் இல்ல, தனக்கு தானே பெறுகிற புனைந்திலன் மௌலி. மகுடம் தலையில வைத்திருந்தனா அது பிரகாசிக்கும், கோடி பிரகாசமா இருக்கும், அது ஆகவே தலையில மகுடம் இல்லை. என்ன காரணம்? இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தா நனைந்திலது குஞ்சி புனித மஞ்சன நீரால். என்ன தலையில வீராபிஷேகம் பண்ணின தடமே காணும். ஏன்னா பட்டம் கட்டும்போது தலையில பல புண்ணிய நதிகளில் இருந்து நீரினை கொண்டு வீர அபிஷேகம் செய்துதான் மகுடம் வைப்பார்கள். அப்ப உடம்புல தலைகில எதுவுமே நினைல. கிட்ட வந்தான். வந்த உடனே அடுத்த கேள்வி கேட்டான், நெடுமுடி புனைதற்கு ஏனும் இடையூறு உண்டோ? எப்படி படிப்படியா ரொம்ப தொலைவில் மகுடம், நடுவில் இடைப்பட்ட தூரம் வந்த போது முடி நனையில, அருகே வந்தபோது சந்தேகத்தை கேட்கிறார். என்ன மகுடம் தரிப்பதற்கு ஏதாயிலும் இடையூறு ஏற்பட்டு விட்டதா என்னன்னு கேட்கிறார். இது கம்பனால தான் முடியும். ஒரு காட்சி, அந்த ரன்னிங் கமெண்ட்ரின்னு சொல்றோம் இல்லையா, நீங்க எத்தனை பேர் பல நாட்களாக இளம் பிராயத்திலிருந்து நம்ம விளையாடுகிறார்கள் அல்லவா கிரிக்கெட், அந்த கமெண்ட்ரியை கேட்டு இருப்பீர்கள்னு.
இந்தியாவில் மிகச்சிறந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, மறுக்கல. ஆனால் தமிழர் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகி அந்த ஆஸ்திரேலியா மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்பும் இவர் பேரும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு MCC, மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப். இவர் பேரு MC சக்கரபாணி, MCC. நீங்க பழைய யூடியூப்ல ஏதாவது இருந்தா பாருங்க. அவரினுடைய கமெண்ட்ரி ஆங்கிலத்தில் உலக பிரசித்தி பெற்றது. அதாவது பவுலர் ஓடி வரக்கூடிய டிராக்ல இருந்து தன்னுடைய வர்ணனை ஆரம்பிப்பார். அந்த பந்து விழுந்து அதை பேட்ஸ்மேன் எந்த பொசிஷன்ல எந்த திசையில் அடித்தார் சொல்லி அந்த பந்தோடையே டிராவல் பண்ணி திருப்பி அங்கிருந்த ஃபீல்டர் அதை எடுத்து விக்கெட் கீப்பர் கிட்ட கொடுத்து அந்த விக்கெட் கீப்பர் கிட்ட டிராவல் பண்ணி திருப்பி விக்கெட் கீப்பர் பவுலர்கிட்ட போற வரைக்கும் தொடர சொல்லி கொண்டே வருவார். அந்த பந்து வேகத்திலேயே தெளிவா புரியும். ஒவ்வொருத்தர் பெற்றோருக்கு கம்பன் அதுதான் சொல்லும். ஒரு காட்சியை அப்படியே தொடராக வர்ணித்து கொண்டே வருது உடனாகவே. இந்த ரன்னிங் கமெண்ட்ரின்றது கம்பன் கிட்ட ரொம்ப அழகு. ஆகவே அந்த விமானம் கீழே இறங்க இறங்க வேகம் கூடும். தான் இது நாள் வரைக்கும் பிரிந்திருக்கக்கூடியவனை பார்ப்பதினால் ஏற்படக்கூடிய ஆர்வம் கூடும். ஆகவே ஒரு வெற்று உடல் தன்னுடைய பேர் உயிரை வேகமாக அணைப்பது போல இந்த விமானம் கீழே இறங்கித்து சீதை அப்படியே ராமனை பார்த்து கொண்டே வருகிறார். பிறப்பினும் துணைவனை பிறவி பேரிடர் துறப்பினும் துணைவனை. என்ன அழகு! தொழுது நான் இனி மறப்பினும் நன்று, இனி மாறு வேறு வீழ்ந்து இறப்பினும் நன்று என ஏக்கம் நீங்கின. தன் வாழ்க்கையினுடைய பயனணியை அடைந்து விட்டாளாம் சீதை. எப்படியா? பிறப்பினும் துணைவனை, எத்துணை பிறவி எடுத்தாலும் தோன்றா துணையாய் உடன் வரக்கூடிய விழுமிய பொருளாய் இருப்பவன் பரம்பொருள் ஒருவனே. நீங்க என்ன பிறவி எடுத்தாலும், எத்துணை பிறவி எடுத்தாலும் நமக்கு உரிய துணையாக, இந்த பிறவியில நமக்கு துணையாக வந்த சகோதரர்களோ பெற்றோர்களோ அடுத்த பிறவியில வருவார்களா தெரியாது. இந்த பிறவியில நமக்கு கிடைத்த நண்பர்களோ நம் அதிகாரத்திற்கு உட்பட்ட பணிமக்களோ அடுத்த பிறவியில நம்மோடு வருவார்களா தெரியாது. ஆனால் ஒருவன் மட்டும் நிச்சயமா வரும். யாரு? பரம்பொருள். நீங்கள் எத்துணை பிறவி எடுத்தாலும் என்றும் உங்களை விட்டு பிரியாமல் உடனாய் வருபவன் அவன் ஒருவனே. ஆகவே பிறவி பேர் இடர் துறப்பினும் துணைவனை, பிறவி என்கின்ற பெரும் துன்பத்தை விட்டு பரமபதத்தை நீங்கள் எய்தினாலும் அங்கும் உங்களுக்காக நின்று உங்களை வரவேற்று அந்த பரமபதத்தில் உங்களோடேயே இருப்பான். ஆகவே இக வாழ்க்கையிலும் அவன்தான் துணைவன். இக வாழ்க்கை முடிந்து பரவாழ்க்கைக்கு போனோம்னாலும் அவன் தாங்க துணைவன். யாரால முடியும்? அது மட்டுமல்ல, தொழுது அப்படிப்பட்டவனை வணங்கி நான் இனி மறப்பினும் நன்று, என் ஆசை நிறைவேறிவிட்டது. இனி என் ஆசை நிறைவேறி விட்டதினால் அப்பெருமானை மறந்து விட்டாலும் நல்லது. மறக்க முடியுமா? நான் என்னுடைய ஆசை என்ன, அசோகவனத்தில் சிறையிருந்த என்னை என் கணவனாகிய ராமன் என்னை காப்பாற்ற வர வேண்டும், வந்துட்டான். இனிமே நான் ராமனையே இடைவிடாது நினைத்திருந்தேன் அல்லவா, இனி அந்த நினைப்பு என்னை விட்டு விலகினாலும் தப்பில்லை. என்னுடைய எண்ணம் பூர்த்தியாயிற்று, எனக்கு உரிய ராமன் வந்தான், ராவணனை வென்றான், என்னை காப்பாற்றினான், அது போதும் எனக்கு. இனி அவனை தொடர்ந்து நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தேவையும் இல்லை. இனி மாறு வேறு வீழ்ந்து நான் வேறு விதமாக நினைத்து விழுந்து இறப்பினும் நன்று, நான் இறந்து போனாலும் நன்று. அவனை பார்த்தாயிற்று, அவன் என்னை காப்பாற்றி விட்டான். ஆகவே இனி அவனோடு நான் சேர்ந்து வாழணும்னு கூட ஆசைப்படலை. இனி மாறு வேறு விழுந்து, இனிமேல் அவனிடமிருந்து வேறுபட்டு நான் வீழ்ந்து இறப்பினும் நன்று, செத்து போனாலும் நல்லது. என்னுடைய சொல்றோம் இல்லையா, அபிலாஷைன்னு, நம்முடைய ஆசை நிறைவேறியாயிற்று. இனி என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆகவே என்னை ஏக்கம் நீங்கினாள். ஆகவே
தான் இதுகாரும் உள்ளத்தின் கண் கொண்டிருந்த இயக்கத்தை நீக்கி ரொம்ப இயல்பா நிதானமா அந்த விமானத்திலிருந்து இறங்கினான். கற்பினுக்கு அரசினை பெண்மை காப்பினை பொற்பினுக்கு அழகினை புகழின் வாழ்க்கையை தற்பிரிந்து அருள்புரி தருமம் போலியை அற்பின் அத்தலைவனும் அமைய நோக்கினான். ஒரு காலத்துல அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். இங்க எப்படி அமைய நோக்கினான், தீர்க்கமா பார்க்கிறது. அவ எப்படி இருக்க, இந்த தீர்க்கமாக பார்த்த தன்னை விட்டு பிரிந்ததன் பிறகு இப்பொழுதுதான் பார்க்கிறான். இடைப்பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து இப்ப பார்க்கிறான். அப்ப அவள் எப்படி இருக்கிறாள், அவள் எதிர்பார்ப்பு முகத்துல என்ன இருக்கு என்கின்றவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள அமைய நோக்கினான். ஆங்கிலத்துல சொல்லணும்னா எ கேப்டிவேட்டிங் லுக். அது அப்படியே அவள் மனசையும் ஊடுருவி அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை அப்படியே பார்க்கிற மாதிரி ஒரு பார்வை, கேப்டிவேஷன். எப்படியா, கற்பினுக்கு அரசியை, கற்பு என்ற குணநலத்தினுக்கு, கற்புன்ற குணத்துக்கு இவதான் ராணி, இவதான் தலைமை பண்பு உடையவள். பெண்மை காப்பினை, பெண்மை குணங்களுக்கு எல்லாம் உறைவிடம் அவள்தான். ஒரு பெண் எப்படி இருக்கணும் சீதையை பார்த்து கத்துக்கணும். அனைத்து விதமான பெண்மை குணங்களுக்கும் அவள்தான் உறைவிடும். பொற்பினுக்கு அழகினை, பொற்பினுக்கு அழகுக்கே அழகாக விளங்கக்கூடிய சீதையவர். பொற்புன்னு அழகு, பொற்பினுக்கு அழகுக்கே அவ அழகு பிராட்டி. புகழின் வாழ்க்கை, புகழை உலகில் வாழும்படி நிலைநிறுத்திய தேவி அவர். புகழ்னா என்ன இவளை பார்த்துதான் கத்துக்கணும். அந்த அளவினுக்கு தன்னுடைய வாழ்க்கையினால் தான் வாழ்ந்த வாழ்க்கை புகழுடையதோர் வாழ்க்கை என்று உலகினுக்கு வாழ்ந்து காட்டி நிரூபித்தவள். தன் பிரிந்து அருள் புரி தர்ம போலியை, தனி நாயகனாக தன்னை பிரிந்து உயிர்களுக்கு நல்லருள் செய்யும் தர்மம் போன்ற சீதையை. இங்க போலினா டூப்ளிகேட். தர்மமே ஒரு பெண் வடிவு எடுத்து அது சீதை தான், வேற ஒண்ணுமே இல்லை. தர்மத்துக்கு இது பிரதிபிம்பம். தர்மம் என்பது வானுலகத்தில் இருக்கு, அது மண்ணுலகத்தில் ஒரு உருவம் எடுத்து வாழ்வதாக இருந்தால் சீதையை பார்த்துக்கோ, அதுதான் தர்மம். அற்பின் அன்பினால் அமைய நோக்கினான் அத்தலைவன். அமைய நோக்கினான்னா நன்றாக தீர்க்கமா பார்த்தாங்க, ஊடுருவி பார்க்கிற. என்ன இருந்தாலும் ராமனுக்கும் சீதையை பிரிந்த நிலையில இப்பதானே பார்க்கிறான். நாம என்ன நினைப்போம், அப்படி பார்த்தவன் சீதையின் பால் ஈடுபாடு கொண்டு அவள் தன்னை இந்நாள் வரை பிரிந்து ஏங்கி இருந்ததை மனத்தினுள் இருத்தி அவளை சமாதானப்படுத்துவது போலவும் அவளுக்கு ஆறுதல் தருவது போலவும் பேசுவான்னு பார்த்தா நேர் எதிராக ராமன் கடுமையா பேசினான். ஒரு கேள்வி கேட்கலாம், இது என்ன விதத்துல நியாயம்? இப்படி சீதையை கடிந்து கொள்வதில் என்ன நியாயம் என்னன்னு பின்னாடி பார்க்க போறோம். நான் முன்னாடியே ஒரு விவாதத்தை ஆரம்பிச்சோம். சீதை ராமனை பிரிந்து இருத்தல், அது போல ராமனை சீதை பிரிந்து இருத்தல், ரெண்டு பேரும் பிரிவினது இன்னலினால் துன்புற்றவர்களே. ஏன்னா ராமன் பல இடங்கள்ல கார்காலத்துல இலங்கையில இறங்கியதற்கு பிறகு ஏற்பட்ட பருவ மாற்றத்துல சீதையை நினைத்து வருந்தி அழுது பக்கத்துல இருக்கிற இலக்குவன் அவனை தேற்றி எல்லா வேலையும் நடந்திருக்கு இல்லையா? அப்போ சீதை இல்லாத வழி ராமனும் பலவேறு சூழல்ல துன்புற்று இருக்கிறான், வருந்தி இருக்கிறான், ஏன் புலம்பவே செய்திருக்கிறான். அப்படிப்பட்டவன் இப்ப சீதையை பார்த்த உடனே ஆகா தனக்கு உரியவள், தான் இதுகாரும் யாருக்காக புலம்பியும் வருந்தியும் அழுதும் நின்றோமோ அவளை கண்முன்னே பார்த்தாயிற்று, மாசு மறுவில்லாமல் நிற்கிறாள். ஆகவே அவளிடம் இனிமையாக பேசி அவளையும் ஆறுதல் படுத்தி உரையை தொடங்க வேண்டும். அதுதான் நம் முறை. பழமொழியெல்லாம் கூட சொல்றோம் இல்லையா, பிரிந்தவர் கூடினால் பேசவும் உழவு. பேசாமையாவது நின்று
சில மாதங்கள் பிரிந்து இருக்கிறதுனால ஒருவரை ஒருவர் அப்படி கண்களினாலேயே கண்கள் ஒன்றை ஒன்று கவ்விய நிலையில் அப்படியே நின்று தீர்க்கமா பார்த்த வண்ணமே நின்று இருக்கலாம். அதுவும் இல்லை, எடுத்த உடனே ராமன் கடுமையா பேசினான். இதுக்கு என் பக்கத்திலிருந்து 2 விதமான விளக்கம் உண்டு. ஒன்று, வருங்காலத்தில் யாரேனும் சீதையை தவறாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து விடக்கூடாது. எவ்வாறு எல்லாம் சீதையை குறை கூறலாம், எவ்வாறு எல்லாம் சீதையின் செயலை குற்றமாக மாற்றலாம் என்று பிற்காலத்தில் யாரேனும் ஒருவர் பேசிவிடலாம். ஆகவே அதை தடுப்பதற்காக இப்பொழுதே ராமன் எல்லா கோணங்களிலும் சீதையை விமர்சனம் செய்வது போல கடுமையாக பேசினான். இது தேவை, இது தேவை. காரணம், நம்மை சார்ந்தவர்களை மற்றவர்கள் ஏசுதற்கு முன்பாக நாமவே அவர்களை ஏசினா மற்றவெல்லாம் அடங்கிடுவோம். நாம ஏசுகின்ற பொழுது யாரை நோக்கி ஏச்சு மொழியை வைக்கிறோமோ அவர்கள் விளக்கம் தருவதை நாம பொறுமையா கேட்போம். ஆனால் வதந்தியாக பேசக்கூடியவர்கள் வார்த்தையை போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அவனை கூப்பிட்டு வச்சு இதுதான் விளக்கம்னு சொன்னா அவன் இருக்க மாட்டான். அவனுக்கு நோக்கம் வதந்தியை கிளப்பணும், அவ்வளவுதான். அருவருப்பா பேசிட்டு கிளம்பிடணும், அவ்வளவுதான். அதற்குரிய விளக்கத்தை எல்லாம் நின்று நிதானமாக கேட்கணும்ன்ற பொறுப்பே இருக்காது. அப்ப ராமன் இவ்வாறு கடுமையாக பேசினால் அப்ப அதற்கு உண்டான விளக்கத்தை சீதை தந்தால், அன்றே ராமன் இவ்வாறு கேட்டு விட்டான், அதற்குரிய விளக்கத்தை சீதை தந்து விட்டாள், எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே சீதை தூய்மையானவள். இதற்கு அப்பாற்பட்டு என்கிட்ட ஒரு கேள்வி, இதை ராமன் செய்யலாமா? ராமனை நான் 3 இடத்துல குறை கூறுவேன். 3 இடம் வச்சிருக்கேன். அத பின்னாடி எங்காகிலும் ஒரு ஆய்வு நோக்கில கட்டுரையாக எழுதலாமான்னு யோசித்தது உண்டு. ஏன்னா ராமாயணத்துல இதுவரைக்கும் எழுதப்படாத செய்திகளே இல்ல. பல ஆசிரியர்கள் பலவேறு கோணங்கள்ல புதிதாக எல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள். முதல்ல ஆசாஞா என்று சொல்லக்கூடிய எங்களால் பெரிதும் மதிக்க தகுந்த பெரும் பேராசிரியர் ஆசாஞான சம்பந்தம். நாங்க ஆசாஞானே சொல்லி பழகிட்டோம். இல்ல, அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆயிற்று. அவர் ஆங்கில புலமையும் ஜாஸ்தி, தமிழ் புலமையும் ஜாஸ்தி. தமிழ் பேராசிரியரா இருந்தார் பச்சையப்பன் கல்லூரியில. ரொம்ப பெரும் பேராசிரியர். அவர் ராமாயணத்தை மையமாக வைத்து பல நூல்களை எழுதியிருக்கார். தம்பியர் இருவர், நாடும் மன்னனும், அரசியர் மூவர், அற்புதமான விளக்கங்கள். அவர் கடைசி காலத்தில் எழுதினது திருவாசக விளக்கம். வாய்ப்பு இருந்தால் அந்த திருத்தொண்ட தொகைக்கு திருவாசகத்தையும் சேர்த்து ஒரு விளக்கம் ஆய்வு நூல் எழுதினார். அற்புதமான நூல். அவர் ராமாயணத்தை அப்படி துறை போக ஆய்ந்திருக்கிறார். பல ராமாயண பதிப்புகளுக்கு இவர்தான் பதிப்பாசிரியர். இவர்கிட்ட கருத்தை வாங்கி கொண்டுதான் இது சரியானது முறையானதுன்னு பதிப்பினை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்தது. அதற்கு பிறகு கம்பன் கழகம்னு ஒன்று, அதுல இருந்த பெரும் புலவர்கள் நிறைய சிந்தனைகளை கம்பராமாயணத்தை ஒட்டி கருத்தரங்குகளாக போட்டு பட்டிமன்றமாக வழக்காடு மன்றமாக ஆக்கி அவற்றையெல்லாம் தொகுத்து நூலாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அதுல MM இஸ்மாயில் ஒரு அழகான ஒரு நூல் எழுதினார், 3 வினாக்கள். நிறைய நூல்கள் கம்பனை பொறுத்த மட்டில். எப்படி ஆங்கிலத்துல ஷேக்ஸ்பியரினது நாடகங்களை பலவேறுபட்ட காலத்துல தொடர்ந்து இன்னமும் பல ஆய்வாளர்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறார்களோ அது போல கம்பன். ஷேக்ஸ்பியருடைய காலமாவது 16ஆம் நூற்றாண்டு, நம்மாழ்ந்து 12ஆம் நூற்றாண்டு ஆய்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் முடிவுக்கு வரல. கம்பனினுடைய கவித்துவத்தை இன்னமும் அதனுடைய ஆழப்பாட்டை காண முடியல. படிக்க படிக்க புதிதாக ஒவ்வொரு காலத்தினுக்கும் புதிதாக கருத்தையும் கற்பனையும் தந்து கொண்டே இருக்கிறது.
என்னிடம் இருந்த 3 கேள்வி என்னன்னாக்க, ஒன்று, எதற்கு இதை சொல்லுகிறேன்னா, இந்த பகுதியில தான் இந்த விவாதம் அடிப்படையாக தோன்றியது. முதல்ல ராமன் செய்த கன்னிப்போர், முதல்ல எதிரி என்று கருதப்பட்டு தன் வில்லினை வளைத்து அம்பு எய்த முதல் போர் எதுன்னா தாடகை வதம். விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், தாடகையை கொல்லுன்னு. இவன் மாட்டேன், நான் ஒரு வீரன், அதுவும் முதலாக ஒருவரை கொல்லுவதற்கு வில்லெடுக்க சொல்லுகிறீர்கள், அவளோ பெண்ணை நான் எவ்வாறு தாக்குவது? விஸ்வாமித்திரர் சொல்றார், அவள் 1000 ஆணை பலமுடையவள், இதுவரைக்கும் அவள் கொல்லாதவர்களே யாரும் கிடையாது, அவளுக்கு கொடூரமான அறைக்கு கொல். அப்பவும் தயங்குறாராம். எல்லாம் சரி, அவள் பெண்ணாக இருக்கிறாளே, நான் எப்படி அம்பெய்வேன்? உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், உன் தந்தை உன்னை என்னிடம் அடைக்கலமாக கொடுத்திருக்கிறார், இப்பொழுது நான் தான் உனக்கு எல்லாம், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீ கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும், ஒபீடியண்டா சின்சியரா இருக்கணும், அதுக்குதான் நீ என் கூட வந்திருக்க, ஆகவே நான் சொல்லுகிறேன், அவள் மீது அம்பியை முடிச்சிட்டோம். அப்ப தாடகையின் மீது அம்பினை எய்வதற்கு விவாதம் பண்ணின ராமன். வாலியை மறைந்து நின்று கொன்றதை எப்படி நியாயப்படுத்துகிறான்? இரண்டாவது, இது முன் நிகழ்ச்சி, தன்னை மணக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தினால காமம் மீதுர வந்த சூர்பனகையை, காமலேகை என்ற பெயர் கொண்டு வந்தவள் வெளிப்படையா ஒரே கருத்தை சொல்லி நிறுத்தி இருக்கிறோம், நான் ஏற்கனவே திருமணமானவன், நான் மற்றொரு பெண்ணை மணந்து கொள்வதாகவும் மனத்தால் நினைப்பதாகவும் இல்லை என்ற வாக்கை தந்திருக்கிறேன், அதனால என்னால முடியாது, எனக்கு அது தர்மம் அன்றுன்னு நான் நினைக்கிறேன், அறம் அன்று முடியாது சொல்லியிருக்க. அதற்கு பதிலா என்ன பண்ணான், நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது, ஆனால் நான் இங்க துணைவியோட இருக்கேன், துணை இல்லாமல் அங்க ஒருத்தன் இருக்கான், அவனை வேணா போய் அணுகிப்பார் என்று லக்ஷ்மணன் பக்கம் கை காமிக்கிறார். அங்க போய் நிக்கிறான், அவனும் மறுக்கிறான், நான் ராமனுக்கு அடிமை பூண்டு தொண்டனா வந்திருக்கேன், அடிமைக்கு ஏது வாழ்வு? திருப்பி இங்க வர, காமத்தினால அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது ஒரு பெண் உள்ளத்துல தோன்றக்கூடிய கோபம் இருக்கு பாருங்க, பல நூறு எரிமலையை விட வலுவானது. வேற ஒரு சான்று வேணுமா? ராமாயணத்தை தொடர்ந்து வந்த மகாபாரதத்துல அம்பை பீஷ்மனிடமும் சால்வனிடமும் மாறி மாறி போகிறாள். சால்வன் சொல்றான், நான் உன்னை காதலித்தது உண்மைதான், ஆனால் உன்னை வெற்றி பொருளாக உன்னையும் உன் சகோதரிகளையும் பீஷ்மன் சிறை கொண்டான், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதும்? உடனே அவ போய் பீஷ்மன்ட்ட கேட்கிற, என் காதலன் மறுத்துட்டான், என்னால அவனை மணக்க முடியாது, நான் என்ன செய்வது? நீ போய் விசித்திர வீரியன பார்த்துக்கள், அவனுக்காக தானே உன்னை சிறையிடு. அங்க போனா இல்ல, நீ என்னை மணப்பதற்கு முன்பாகவே சால்வனை காதலித்திருக்கிறாய், மாற்றான் காதலிய நான் எப்படி மனைவியாக ஏற்பது? முடியாது. உடனே திருப்பி பீஷ்மற்ற வர, நீயாவது ஏத்துக்க, இல்ல நான் வாக்கு கொடுத்து விட்டேன், திருமணமே செய்து கொள்வதில்லை, உன்னை ஏற்க முடியாது. இவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவள் தப்பு என்ன? எந்த தப்பும் பண்ணல, எந்த தவறும் செய்யாதவளினுடைய வாழ்க்கை மூவராலும் நிராகரிக்கப்பட்டது. அதனால கடுமையான கோபம். இதுக்கெல்லாம் பின்புலம் இந்த பீஷ்மன் தானே, இவனை கொல்ல போகிறேன். ஆகவே துருபதனுக்கு மகளாக பிறந்து போன பிறவியில யார் இந்த மாலையை அணிகிறார்களோ அவர்களால் பீஷ்மன் இறப்பான்னு தெரிந்து அந்த மாலையை தானே அணிந்து அதற்கப்புறம் வனத்திற்கு சென்று தன்னுடைய பெண் தன்மையை இழந்து ஆணாக மாறி சிகண்டி என்ற பெயரோடு இறுதியில
குருக்ஷேத்திரத்துல பீஷ்மரை எதிர்த்தாள். இந்த அடிப்படை உணர்வு தான் கீ. அப்போ ராமன் அந்த மாதிரி தவற பண்ணியிருக்க கூடாது. 2. மூன்றாவது இந்த தவறு சீதையை நெருப்பில் இறங்கு. எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு சிந்தனை தான். இலக்கியத்துல நாம இருக்கிறது படிக்கிறோம். மேலை நாட்டுல சிறந்த நாடக ஆசிரியராக விளங்கிய ஷேக்ஸ்பியர் தான் எழுதின ஜூலியஸ் சீசரை பத்தி ஒரு விளக்கம் கொடுப்பார். ஜூலியஸ் சீசருக்கு ஒரு மனைவி, அவ பேரு கல்பூர்னியான்னு பேர். ஆங்கில இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவன் மனைவியை பற்றி சீசர் ஒரு கொள்கை சொல்லுவான். என்ன? சீசரின் மனைவி சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவள். எவ்வளவு உள்ள உறுதி இருக்கணும் சீசருக்கு தன் மனைவியின் மீது. மற்றவர்களால் சந்தேகிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சந்தேகித்தாலும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒழுக்கத்தினுக்கு உரியவள் என் மனைவி. இது ஒரு ஷேக்ஸ்பியரினுடைய மேற்கோள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. ஒரு பெண்ணை சந்தேகிக்கக்கூடிய கடைசி நபர் யாராக இருக்க வேண்டும் என்றால் அவளது கணவனாக இருக்க வேண்டும். கடைசி நபர். ஒரு பெண்ணை பற்றி ஊர்ல இருக்கிறவங்க உறவினர்கள் என்ன வேணா பேச, ஆனால் அவளை கரம் பிடித்தவன் என்ன சொல்லுகிறானோ அதுதான் ஃபைன். ஆகவே அவளினது நடவடிக்கைகளிலும் ஒழுக்கத்திலும் கடைசியான இடத்துல நின்று கொண்டுதான் கணவன் முடிவுக்கு வரும். அவனே முதல்ல நின்று அவளை சந்தேகப்படக்கூடாது. இதெல்லாம் நமக்கு சமூகம் கற்றுத்தந்த பாடம். ஆனால் ராமாயணத்துல என்ன ஆயிற்று? மற்றவர்களெல்லாம் சீதையை கற்பின் கனல் என்றான், பொற்பின் செல்வி என்றான், பெண்மையின் உறைவிடம்ன்றான், இற்பிறப்பு என்கின்றான், இரும் பொறை என்கின்றான், திருமகள் என்கின்றான். அவளை பார்த்த அத்துணை பேரும் அவள் வணங்க தகுந்தவள். பெண்மைக்கே அவள் தான் சான்று, பெண்மைக்கே அவள் தான் உரைகள், என்னென்னலாமோ சொல்லுகிறார். ஆனால் அவளை மணந்து கொண்ட ராமன் மட்டும் எடுத்தவன கடுமையா பேச. இதுதான் கஷ்டம். இதை என்னால மன்னிக்கணும், இதை என்னால ஜீரணமே பண்ண முடியல. அதனாலதான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு நடன தயாரிப்பை செய்தேன். புரட்சி மாந்தர் அப்படின்னு அந்த இதிகாசங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களை கொண்டு அவர்கள் என்ன புரட்சி செய்தார்கள் தங்கள் வாழ்க்கையில் என்று ஒரு 5 பேசினால அகலிகையை கொஞ்சம் அதிகமா பேசணும்னு நானாக உருவாக்கினேன் ஒரு கற்பனையை. அதாவது அகலிகைக்கு சதானந்தன் ஒரு மகன் உண்டு. அதாவது அகலிகை இந்திரனிடம் ஏமாறுவதற்கு முன்பு கௌதமனோடு இவள் மேற்கொண்ட வாழ்க்கையில இவளுக்கு சதானந்தன் ஒரு மகன் உண்டு. அவன் வேத கல்வியில ரொம்ப சிறந்தவன், ஞானவான். அவன் ஜனகனினுடைய குருக்களுள் ஒருவன். அப்ப ராமன் அகலிகைக்கு விமோச்சனம் கொடுத்துட்டு தான் மிதிலைக்கு போறான். அங்க தன் தாய்க்கு விமோச்சனம் கொடுத்தவன் இங்கு வந்திருக்கிறான் உடனே அந்த சதானந்தனுக்கு ராமன் பேர்ல அப்படி ஒரு ஈடுபாடு, மரியாதை, பக்தி. தாய்க்கு மறுவாழ்வு கொடுத்தான் அல்லவன், கல்லை பெண்ணாக்கினான் அல்லவன். இந்த அகலிகை என்ன செய்தால், சதானந்தனை பார்த்து ராமன் காட்டுக்கு போறான் 14 ஆண்டுகள். ஆகவே அவனுக்கு துணையா நீயும் போ, அவன் காட்டுல அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய அன்றாட வழிபாட்டுக்கு தேவையானதெல்லாம் ஒரு துறவியாக இருந்து அவனுக்கு உண்டானதெல்லாம் செய் அப்படின்னு அனுப்புறான். ஒரு கண்டிஷன் என்ன? போன நீ 14 ஆண்டு முடிந்து ராமன்
அயோத்தியில பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய நிலை வரைக்கும் அவன் கூடவே இருந்துட்டு அப்புறம் என்கிட்ட வரணும். அயோத்தியிலிருந்து பிரிந்த டே 1 முதல் நாளிலிருந்து பட்டாபிஷேகம் முடிகிற வரைக்கும் அந்த 14 ஆண்டு காலமும் ராமனோடு இருந்த ஒவ்வொரு நாள் நிகழ்வையும் எனக்கு நீ சொல்லணும். அதை கேட்டு நான் பரவசம் அடையணும். இப்ப எவ்வளவு பெரிய பக்தையா இருப்பான்னு பாருங்க. சதானந்தனும் போறான், விட்டுருங்க, அதெல்லாம் 14 வருஷம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் எல்லாம் நடந்தது. அகலிகை கிட்ட வரான், எல்லா கதையும் சொல்லி கொண்டு வருகிறான், எல்லாம் கேட்டுக்கொண்டே வரான். இப்ப நாம நிக்கிறது போல இந்த ஃபைனல் காட்சிக்கு வரான். சொல்றான், ராமன் சிறை மீட்டு அழைத்து வந்த சீத்தையை இலக்குவன் துணையோடு நெருப்பு மூட்டி இறங்க சொன்னான். என்ன அப்படின்னு கேட்கிறான். சீத்தை நெருப்பில் இறங்கினால ராமன் இறங்க சொன்னான். எதற்கு? முதல் கேள்வி. இதெல்லாம் என் கற்பனை, தப்பா கூட இருக்கலாம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வேகம் வேறு இல்லையா? இப்ப அந்த வேகம் எல்லாம் குறையல, இன்னும் கொஞ்சம் கடுமையா கூட பேசி இருக்கணும்னு நினைச்சேன். நான் என்ன எழுதியிருந்தேன்னா, என்ன காரணம்? சதானந்தன் அவனுக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்லலாம்னு இல்ல, மக்கள் எல்லாம் நாளைக்கு பட்டத்து ராணியவ ஆக போறா, அதனால நாட்டுல பட்டத்து ராணியா இருக்கிறவ பேர்ல மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஆகவே மக்களை திருப்திப்படுத்த ராமன் அதை செய்தாலும் செய்திருக்கலாம். பாரு, உங்கள் ராணி எவ்வளவு பரிசுத்தமானவள். உடனே அகல்ய கேட்கிற மாதிரி என் கற்பனை. என்னது? மக்களை முன்னிறுத்தி இதை செய்திருக்கலாமா? சரி, இதே மக்கள் தானே ராமன் காட்டுக்கு கிளம்பும் போது நீ காட்டுக்கு போக வேண்டாம், அப்படி போறதா இருந்தா நாங்கள்லாம் கூட வரோம்னு சேர்ந்து வந்தார்களே, அப்ப ஏன் மக்கள் பேச்ச கேட்கல? அப்பவே அவன் மக்கள் பேச்ச கேட்டு இருந்தான்னா இவன் காட்டுக்கே வந்திருக்க மாட்டான், சீதையை பிரிஞ்சிருக்க மாட்டான், ராவணன் இவளை தூக்கி இருக்க மாட்டான் இல்லையா? அப்ப ஏன் மக்கள் பேச்ச கேட்கல? அப்போ மக்கள் பேச்ச கேட்கல, இப்ப மக்களை முன்னிறுத்துற. அது என்ன நியாயம்? உனக்கு வேணும்னா மக்களை கூப்பிட்டுப்ப, வேண்டாம்னா மக்களை நிராகரிச்சிரு. நீ என்ன ராஜா? உனக்கு சாதகமா இருந்தா மக்களை கூப்பிட்டுப்ப, உனக்கு சாதகம் இல்லைன்னாக்க மக்கள் வேண்டாம். இப்ப நீ என்ன அரசனா இருக்க முடியும்? ஆகவே நீ நல்ல யோக்கியமான அரசனா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. டிஸ்கட் பண்ணிட்டு சதானந்தம் யோசிச்சான். இல்ல இல்ல, நானா யோசிச்சு சொன்ன கருத்து இது, இல்லைன்னா இப்படி இருக்கலாமோ என்ன? சரி, ஒரு அரக்கனினுடைய சிறையில 3 மாசம் இருந்துட்டா, ஏதாவது அவளுக்கு எவனேனும் ஒருத்தன் அவளை தீண்டி இருந்தா இப்ப என்ன ஆகுறது? அப்படியா? அடுத்த கேள்வி. கேள்வி நியாயம்தான். சரி, நானும் சீதையும் ராமனும் சீதையும் காட்டு, நீ தானே சொன்ன அவங்க காட்டுல இருந்த போது சூர்பனக ராமனை தன்னோடு சேர்ந்து வாழணும்னு கெஞ்சினா, அழுதா, தொழுதா. சீதை பாரு, சீதை இருக்கு, அவளை ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டேன், ஆகவே அவளை தவிர வேறு ஒரு பெண்ணை தொடுவதில்லைன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால நான் உன்னை எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, கிளம்பு. இந்த இன்சிடென்ட் நடந்ததா? நடந்தது. அப்படி இருக்க சீதை இருக்கும் போதே சூர்பனகை ராமனை அணுகினாள். அப்ப ஏற்கனவே ராமனுக்கு மற்றைய பெண்களினுடைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ராமனுக்கு இருந்ததோ இல்லையோ, பெண்களுக்கு இருந்திருக்கு. இப்ப சீதை இல்லாத நேரத்துல ராமன் ஏதாவது தவறு பண்ணி இருந்தா, ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு டிமாண்ட் இருந்திருக்கு. அப்ப சீதையை காரணம் காமிச்சு வேண்டாம். இப்ப சீதை இல்லை இந்த 3 மாதமா. அப்போ ராமனும் ஏதாகிலும் தவறு செய்திருப்பானோ என்று சீதை சந்தேகப்படலாம் இல்லையா? இப்ப என்ன பண்ணணும்? தான் எந்த தவறும் செய்யவில்லை பிரிந்திருந்த காலத்துல என்று தன்னை முதல்ல ராமன் என்ன பண்ணிருக்கணும்? நெருப்புல இறங்கி தன்னை தூயவன்னு நிரூபித்து விட்டு அப்புறம் சீதையை இறங்கி சொல்லியிருக்கான். பார், நான் பரிசுத்தமான, இதே போன்ற பரிசுத்தத்தை உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். பழமொழி என்ன தெரியுமா? சமூகத்துல தான் திருடி பிறரை நம்பான்.
இப்ப ராமன் சீதையை மட்டும் நெருப்புல இறங்குன்னா சந்தேகம் வருதா இல்லையா? சீதை கேட்டிருக்கணும். அது ஏன் கேட்கல? நான் என்னுடைய விவாதம். அப்போ நீ நல்ல கணவனாக இருக்கிறதுக்கு உனக்கு லாயக்கு இல்லை. முதல்ல மன்னனாக இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஒரு கணவனாக இருக்கிறதுக்கு உண்டான நேர்மை உங்ககிட்ட இல்லை. ஆகவே நீ நல்ல கணவன் இல்லை. மூணாவது தான் நான் எய்த பெரியதொரு அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். சதானந்தன் கிட்ட அகல்யா கேட்டா, நானோ இந்திரனால் கெடுக்கப்பட்டவள், அதனால் என் கணவன் கௌதமன் என்ன சபிச்சுட்டான், கல்லா போன்னு. கற்பிழந்தவள் தான். ஆனால் எனக்கு விமோச்சனம் தருவதற்கு ராமனால முடிகிறது. உடலால் கம்பராமாயணத்தின் அடிப்படையில பார்த்தா அந்த இடத்துல வந்தது இந்திரன் அகலிகைக்கே தெரியும். கம்பன் வழியே நம்ம படிச்சிருக்கோம். அப்ப உடலாலும் மனத்தாலும் தவறு செய்த நான், எனக்கு உரிய தண்டனையை என் கணவன் கொடுத்தான், கல்லா போன்னு. அந்த 2 தவறையும் எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்து விமோச்சனம் தந்துட்டான். ஆனால் உடலாலும் மனதாலும் எந்த விதத்திலும் கெடாத சீதைய அக்னி பிரவேசம் பண்ணுன்றான். அடுத்தவன் பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணாலும் விமோச்சனம் கொடுப்பீங்க. ஆனா உன் பொண்டாட்டி எந்த தப்புமே பண்ணலைன்னாலும் அவளை நெருப்புல இறங்குன்னு. அப்போ அடுத்தவன் பொண்டாட்டின்னா என்ன வேணா செய்யலாம், டெஸ்ட். அவ என்ன தப்பு பண்ணாலும் உன் மெக்னானிமஸத்தை காமிக்கிறதுக்கு விமோச்சனம் கொடுக்கலாம். ஆனா உன் மனைவின்னா அது கூடாது. அப்போ உன் வாழ்க்கைக்கு ஒரு அளவுகோல், அடுத்தவன் வாழ்க்கைக்கு ஒரு அளவுகோலா? இது என்ன 2 டிஃபரெண்ட் ஸ்கேல் உங்ககிட்ட? இப்ப நீ எப்படி யோகியமான மனுஷனா இருக்க முடியும்? ஆகவே உன்னை நல்ல மனுஷனா கூட நான் கன்சிடர் பண்ணல. உன்னை நான் இனி நல்ல மனிதனாகவாவது என்ன வேண்டும்னா போயிட்டு சீதை கிட்ட மன்னிப்புகள் கேட்க சொல்லலாம். நான் உன்னை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னது தவறுன்னு போய் மன்னிப்பு கேட்க சொல். கேட்டுட்டு அவன் கேட்டான்னா அந்த விஷயத்த என்கிட்ட வந்து சொல். அந்த மன்னிப்பை சீதையிடம் ராமன் கேட்கின்ற வரைக்கும் ராமனால் கொடுத்த விமோச்சனம் எனக்கு தேவையில்லை. நான் மீண்டும் கல்லாகவே போகிறேன், திருப்பி கல்லாயிட்டேன் என்று முடிச்சிருந்தேன். ஆகவே நீ நல்ல மன்னன் இல்லை, நல்ல கணவன் இல்லை, நல்ல மனிதன் இல்லை. ராமா நீ மனம் திருந்து. இதான் முடிச்சு. டான்ஸ் ஆடுற அந்த டான்ஸர் கேட்டா, சார் மேடையில் இப்படி பண்றோமே, ஆடியன்ஸ் கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரும்னு. 4 பேர் கல்லெடுத்து அடிப்பான் அப்படின்னு. கல்லெடுத்து 4 பேர் அடிப்போம். அப்ப நாம இந்த ப்ரொடக்ஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொடக்ஷன் நான் எங்க பண்ணேன்னா பாரத் கலாச்சார்ல, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பாரத் கலாச்சார் என்பது வைணவத்தின் இருப்பிடம். அங்கதான் பண்ணேன். ஒரு சீசன்ல, டிசம்பர் சீசன், அரங்கம் முழுவதும் நிரம்பிய கூட்டம். முடிந்து இந்த மாதிரி நீ நல்ல மனிதன் இல்லை, நல்ல கணவன் இல்லை, நல்ல மன்னன் இல்லைன்னு சொல்லி ஃப்ரீசிங் கொடுத்தவொடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் 2 நிமிடம் அமைதி ஆடியன்ஸ் கிட்ட. அப்புறம் திடீர்னு பெரிய ஆரவாரம், கைத்தட்டல், பாராட்டு எல்லாம். இதை விட ரசிச்சது என்னன்னா, முடிச்சுட்டு அப்புறம் என்ன மேடையில் ஏறி பேச சொன்னார்கள். அதெல்லாம் ஒரு வழியா முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது, நான் உங்களுக்கு தெரியும் டிசம்பர்ல தான் இந்த வைகுண்ட ஏகாதசி எல்லாம் வரும். 2 வைணவ பெரியவர்கள் மறுநாள் வைகுண்ட ஏகாதசிக்கு பாரணைக்கோசரம் ஏதோ பொருள், உருக்கு வெள்ளம் வாங்கி கொண்டு போனார்கள். அந்த வெள்ளத்தை என் கையில கொடுத்து, நீங்க வாங்கிப்பேல வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கேட்டதெல்லாம் நியாயமானதுதான் சொல்லிட்டு அடுத்ததை சொன்னார்கள், அடுத்த தயாரிப்பு ஏதாவது ஒன்று செய்தால் அதில் ராமனை நல்லவனா காட்டிடும். அவர்கள் கவலை அவ்வளோ. அப்ப இந்த இடம் என்னை பாதித்த இது எப்படி? எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு பெண்ணு, நீ யார் மீது அதீதமான நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும்? எங்கள் ஊர்ல பழமொழி உண்டு சார், தஞ்சாவூர்ல, கொண்டவன் தூற்றினால் கூரையும் தூற்று. எப்படி? தஞ்சை மாவட்டத்து பழமொழி. இது நாகரீகமான பழமொழி.
இதே கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பில்த்தியான பழமொழியும் இருக்கு தஞ்சை மாவட்டம். ஆனால் கொண்டவன் தூற்றினால் கூரையும் தூற்றும். சீதையின் அது குறையே இல்லாதவளை குறையாக எண்ணி ராமன் பேசினது மனசுக்கு கொஞ்சம் வருத்தம் இல்லையா? என்னெல்லாம் பேசுறான் பாரு. கணங்கு உரு துணை முலை மூன்றில் தூங்கிய அணங்கு உரு நெடுங்கணீர் ஆறு வார்வுற வணங்கு இயல் மயிலினை கற்பின் வாழ்வினை பணம் கிளர் அரவு என எழுந்து பார்ப்புறா. சுணங்கு உரு துணை முலை முன்றில் தூங்கிய, அதாவது ராமனை பிரிந்த ஏக்கத்தினால் அதனால் ஏற்பட்ட சுணங்கு என்ற பசலை நோயினால் உடல் முழுவதும் அவளுக்கு தேம்பல் பரவி இருக்கும். இது கற்புடைய பெண்கள் தங்கள் காதலனோடு சேர்ந்து இல்லாத நிலையில உடலிலே தோன்றக்கூடிய பொன் சுணங்கு, பசலை, தேமல் எது வேணும். நம்ம பேச்சு வழக்கில் இதுக்கு பேர் அழகு தேமல்னு சொல்லுவார். ஆகவே அவளது மார்பகங்களில் எல்லாம் இது நாள் ராமனை பிரிந்த ஏக்கத்தினால அந்த மார்பகங்களின் மேலெல்லாம் அந்த சுணங்கு என்கின்ற பொன் தேம்பல் புத்திருக்க, அணங்கு ஒரு நெடுங்கண்ணீர் ஆறு வார்வுற, வருத்தம் மிகுதியினால் அவள் கண்களில் இருந்து ஆறு போல் கண்ணீர் சிந்த, வணங்கு இயல் மயிலினை, தன்னை வணங்குதற்கு உரிய முறையில நின்ற மயில் போன்ற சாயலை உடைய சீதையை, கற்பின் வாழ்வினை, கற்பு இந்த உலகத்துல நிலையாக இருப்பதற்கு காரணமே சீதை வாழ்வதுதான். எப்படி கற்புன்ற ஒரு பொருள் இன்னமும் உலகத்துல மதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருப்பதற்கு காரணம் சீதை போன்றவள் வாழ்ந்தது. கம்பன் வார்த்தையை பாருங்க. வாழ்வினை பணம் கிளர் அரவு என எழுந்து பார்ப்புற, படம் எடுத்து சீறுகின்ற பாம்பினை போல் ராமன் சீற்றமோடு பார்த்து, எப்படி ஏக்கமோட பார்த்திருக்கணும். இவனுக்கு கோபம் வந்தது. படம் எடுத்து சீரக்கூடிய பாம்பு போல். இதுவே சீதைக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. சுத்தி இருக்கிறவன்லாம் என்ன, ஏன் இப்படி கோபத்தோடு பார்க்கிறான்? இந்நாள் வரை பிரிந்து ராமன் வரவுக்காகவே ஏற்கனவே கம்பன் சொன்னான், சுரிது நாயகன் வரும் வரும் என கருதி மாதிரம் அனைத்தும் அளந்த கண்ணாள். அவன் வருவான்னு இடத்தை விட்டு கூட அசையல, உடம்பெல்லாம் செல்லரித்து இருக்கிறது. அப்படி நின்ற சீதையை, அந்த காட்சியை அனுமன் வர்ணிச்சிருக்கிறான். வந்து அப்படி இருந்தவளை, தன்னுக்காகவே இந்நாள் வரை தவம் கிடந்தவளை ஏன் இவன் கோபத்தோட பார்த்தான்? பார்த்துட்டு என்ன வார்த்தை சொன்னான் பாரு. அவ சாப்பிட கூட இல்ல, பிரிந்திருந்த காலத்துல சீதை ஊன் உறக்கம் அற்று கிடந்தாள். திரிசட வந்து என்னென்னமோ சொல்லி பார்க்கிற மாட்டேன், அது முன்னாடி பார்த்துட்டு. அதனாலதான் ஹனுமனே என்ன சொன்னா, நன்று நன்று நாயகி தன் பெரும் தவத்தொழில்னு பேசி. ஆனா இங்க ராமன் என்ன பேசினா பாருங்க. அந்த விஷம் கக்கக்கூடிய கொடிய பாம்பு கோபத்தோடு தலை நிமிர்ந்து படத்தை விரித்து கொண்டு சீறுவது போல விஷத்தை உமிஞ்சும். எப்படியா? உன் திறமு வந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை முறை திறம்பு அரக்கன் மாநகர் ஆண்டு உறைந்து அடங்கினை அச்சம் தீர்ந்து இவன் மீண்டது என் நினைவு என விரும்பும் என்பதோ. இதை விட போதும், இந்த ஒரு பாட்டே போதும். இப்படி கூட ராமன் மனசுல வன்மம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கொடிய வன்மம் ராமனை பற்றின, இது நாள் வரை நாம கட்டின அந்த அழகான கோட்டை வெறும் கண்ணாடி கோட்டை மாதிரி இருக்க, அந்த கண்ணாடி கோட்டை உள்ளல இருந்து கல்ல எறிஞ்சான். ராமனே தன்னைத்தானே சிதைத்து கொண்டான். எனக்கு நோக்கம் அதுதான். கம்பன் என்ன வேணா சொல்லிட்டு, இந்த 4 வரி பாட்டுல ராமனை பற்றின இதுகாரும் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த இமேஜ் நொறுங்கி போச்சு. எப்படியா? ஊன் திறம் உவந்தனை,
அரக்கர் ஊர்ல உணவு வகை வகையாக கிடைத்தது என்று சந்தோஷமா இங்கே தங்கிட்டியோ? என்ன எப்படி முயற்சி எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ராமன் கேட்கிற கேள்வி பாருங்க. அந்த அசோக வனத்துல அரக்கர்களால் ஆளப்பட்ட பகுதியில நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதனால தினம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இங்க இருந்துட்ட போல இருக்கு. உண்மையான வால்மீகி ராமாயணத்துல ஊன்றது புலால்னு எழுதப்பட்டிருக்கு. இங்க நல்ல புலால் உணவு, நல்ல மதுவெல்லாம் கிடைச்சது போல இருக்கு. ஆகவே சாப்பிட்டுட்டு என்ன மறந்து நிம்மதியா இருந்துட்டியா? ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை, கணவனை பிரிந்து மாற்றான் சிறையில தனியாக இருக்கிறோமே என்று ஒழுக்கத்தினுக்கு அது தவறு என்று தெரிந்து சாகாமல் இருந்திய, செத்து தொலைய வேண்டியது தானே. பேசலாமா? மாண்டிலை சாகல, சிச்சி ஒண்ணு உயிரோட எதுக்கு இருக்க நீ? இந்த கேள்விக்கு அதான பதில். மாண்டிலை முறை திறம்பு அரக்கன் மாநகர் ஆண்டு உறைந்து அடங்கினை, நீதி நெறியும் அறமுறையும் எந்த சூழ்நிலையிலும் பின்பற்றாத அரக்கனினுடைய நகர்ல நெடுநாள் அவனுக்கு அடங்கி இருந்திருக்க. அவன் யோக்கியமானவனா? அயோக்கிய. அவனுடைய நகரத்துல அவனுக்கு கீழே எப்படி இத்தனை நாள் உன்னால இருக்க முடிஞ்சது? அதுக்கு பதிலாக அவனை எதிர்த்து அப்பவே நீ செத்து போயிருந்திருந்தா கூட நான் மரியாதையா இருந்தது. உன்னை வலிந்து சிறையெடுத்து வந்து கொடுமையை செய்து முறையே இல்லாமல் அறம் திரும்பி அறத்தினுக்கு எந்த விதத்திலும் பொருந்தாத ஒரு அயோக்கியன் அவனுடைய ஆட்சியில அசோக வனத்துல சௌக்கியமா இருந்திருக்க. அச்சம் தீர்ந்து இவன் மீண்டது என் நினைவு. இப்ப ராவணன் செத்து போயிட்டான்னு உடனே அந்த பயம் போங்கி போய் இப்ப என் ஞாபகம் உனக்கு வந்துட்டது. இப்பதான் உனக்கு என் ஞாபகம் வந்தது. இது நாள் வரைக்கும் அசோகவனத்தில் இருந்து என் ஞாபகம் உனக்கு வரலையா? ஏன் வரல? ஒரு சின்ன கேள்வி உண்டு எனக்கு. அதெல்லாம் நம்ம ராமாயணத்துல நான் புதுசாலாம் சிந்திக்கிறது இல்லை. நிறைய பேர் எழுதினார்கள் இல்லையா? இப்ப ராமன் யார் என்று ஹனுமனுக்கு தெரிஞ்சிருக்கு. ராமன் யார் என்று லக்குவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனே சீதை கிட்ட சொல்றான், அவனை யாராலும் அழிக்க முடியாது, கவலைப்படாத. அப்போ ஹனுமனும் ராமனை பற்றி வந்து சொல்லியிருக்கு. அப்போ ராமனை பற்றின முழு செய்தி சீதைக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவள் ராமன் பெயரால கொஞ்சம் கிளர்ந்து எழுந்து ராவணனை அவள் தண்டித்திருக்கலாமோன்னா தண்டித்திருக்கலாம். இப்ப ராமன் கேட்கிறான், அதையே நீ செய்யல. அதுக்கு காரணம் ஹனுமன் கிட்ட சொல்லிட்ட. அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த இவ்வுலகம் யாவையும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என வீசினேன். யாரை ஏமாற்றி என்னை இவன் சிறை எடுத்தானோ அவன் கையால இவன் சாகணும் ராவணன். அதனால நான் என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுத்து கொண்டிருக்கிறேன். இதை போய் ராமன்கிட்ட சொல்லுன்னு ஹனுமன் போய் சொல்லி இருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறமும் ராமன் இப்படி பேசுறான்னா தப்பு இல்லையா? எப்படியாம்? அச்சம் இல்லாமல் நீதியையே பின்பற்றாத, தர்மத்தையே உணராத ராவணன் என்ற கொடியவனால ஆளப்பட்ட நகரத்துல இத்தனை நாள் இருந்துட்ட. இப்ப அவன் இறந்து போயிட்டான். ஆகவே இப்பொழுதுதான் உனக்கு என் ஞாபகம் வந்தது, என்னை பார்க்க வந்திருக்கேன். ஆகவே பயம் இல்லாமல் இவ்விடத்திற்கு இப்பொழுது திரும்பி வந்தது என்ன நினைச்சிட்டு வந்தார்? என்னை விரும்பும் என்பதோ, என்னை ராமன் விரும்புவான் என்பது உன் நினைவா? இன்னைக்கு என்ன, இனிமேலும் நான் உன்னையே நினைச்சிட்டு உன்னை விரும்புவேன்ற எதிர்பார்ப்போட இங்க வந்தியா? அதுக்கு வேற ஆளப்பார். இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்த உன்னை நான் மேலும் தொடர்ந்து விரும்புவேன்ற எந்த நம்பிக்கையில இங்க வந்த? கேட்கலாம் ஒரு கணவன் மனைவியை பார்த்து. அத்தனையும் கேட்டோம்.
இந்த மாதிரி ஒரு இழிவான இடத்துல இத்தனை நாள் இருந்திருக்கிறாய், இதற்கப்புறம் உன்னை நான் காப்பாற்ற வந்த உடனே நீ என்ன நினைச்சிட்டு வந்த? ஆகா, நம்மை ராமன் காப்பாற்றி விட்டான், நாம் இப்படியே போனால் அவன் நம்மை ஏற்றுக்கொள்வான்ற நம்பிக்கையில வந்தியா? அந்த வேலையே நடக்காது. நான் ஒன்னெல்லாம் ஏத்துக்கிறதுக்கெல்லாம் வரல. இந்த கொடுமையான வார்த்தை பாரு. ஒன்னெல்லாம் நான் ஏத்துக்க வரல. என் பொறுப்பில் இருந்த ஒண்ணு திருடு போச்சு. அந்த திருடு போன பொருளை மீட்கவும் திருடினவனை தண்டிக்கவும் வந்தேன். அவ்வளவுதான். யூ ஆர் மை சப்ஜெக்ட். நான் ஒரு ராஜா. ராஜாவினுக்கு கீழே இருக்கிற சப்ஜெக்ட ஒன்னு எவனாவது எடுத்துட்டு போயிட்டான்னா முறை இல்லாம அவனோட சண்டை போட்டு ஐ ஹாவ் டு ரெட்ரீவ் த சப்ஜெக்ட். அதை காப்பாற்றணும். அதுக்கு தான் நான் வந்தேன். உன் பேர்ல ஈடுபாடு, ஆசை அதெல்லாம் நினைச்சிட்டு உன்னை காப்பாற்ற வந்தேன்னு நினைக்காத. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா விட்டுடும். உன் மீதெல்லாம் எனக்கு ஈடுபாடு கிடையாது, என்னை விரும்பும் என்பதோ உன்னை நான் இனிமே விரும்புவேன்னு நினைக்கிறியா? நீ அந்த நம்பிக்கையோட தான் என்கிட்ட வந்திருக்கியா? இருந்தா மாத்திக்கோ. நிச்சயமா அதுக்கு வரல. நான் உன்னை சிறை மீட்டதினால் நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற எதிர்பார்ப்போடு வந்தாயா என்றால் நிச்சயமாக உன்னை நான் விரும்பலை, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. முடிச்சிட்டோம். என்ன ஆயிற்று என்று அடுத்த வகுப்புல இது கொஞ்சம் நிதானமாக தான் போனேன்னா அவ்வளவு திட்டணும். சாரி.